அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். தருக நிறை என்பதன் இருபொருள் என்ன? நிறை ஆப்ஷன்ல நிறை என்பதன் இருபொருள் சால்பு மற்றும் எடையை குறிப்பதாகும். சாமவேதம் மற்றும் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சாமவேதம் மற்றும் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க, சாமவேதம் மற்றும் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார் ஆகும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. விளைநிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன்ல இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் என்பது சரியான தொடர். குறிஞ்சிப்பாட்டு இந்த நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சிப்பாட்டு, இதே குறிஞ்சி திட்டுன்னா பாரதிதாசன் பார்த்துருப்போம். குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் கபிலர் ஆவார். பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. முடை, இது எதற்கு வினை மரபா வரும்? கண்டிப்பா கூடை முடை என்பது சரியான வினை மரபு. பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன், இதற்கு சரியான எழுத்து வழக்கு. ஆப்ஷன்ல பாருங்க, இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் என்பது சரியான விடை. ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல நான்மணி கடிகையாகும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி, ஒஞ்சி என்பது பிறமொழி சொல். இதற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பாருங்க. ஒஞ்சி என்பது ஒன்றை குறிப்பதாகும். கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள்ல தவறானது, அவரை பார்த்தீங்கன்னா கண்டெழுதுவோன், கிறுக்கன், புரட்சி கவிஞர் அப்படின்லாம் அழைப்பாங்க. தெய்வ கவிஞர் என்பது சிறப்பு பெயர்களில் தவறானது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. இதுல தன்வினை தொடரை கொடுத்திருக்காங்க. விளக்கப்பட்டான், நீக்கப்பட்டான், நீக்கினான். இதுல பதவியை விட்டு நீங்கினான் என்பது தன்வினை தொடராகும். சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையில் தனித்து உண்ணாமை. பண்பின் அடிப்படை பார்த்தீங்கன்னா தனித்து உண்ணாமை, இதுதான் விடை. அதற்குரிய வினா அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. தனித்து உண்ணாமையா, அடிப்படையா, விருந்தோம்பல் என்றால் என்ன? ஆப்ஷன்ல தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது என்பது சரியான வினா. வள்ளுவர் கீழ்கண்டவற்றில் எவற்றை வாய்மை என்கிறார்? வள்ளுவர் கீழ்கண்டவற்றில் எவற்றை வாய்மை என்கிறார்? ஆப்ஷன்ல மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாய்மை எனப்படும். எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழொன்றே என்று கூறியவர் யார்? எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாக தமிழொன்றே என்று கூறியவர் ஆப்ஷன்ல மறைமலை அடிகளாவார். எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்திவிட்டதே, இதில் ஆச்சரியக்குறி வரும். கண்டிப்பாக இது என்ன வகை வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடரை குறிக்கும். இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி என தொடங்கும் பாடலை பாடிய கவிஞர் யார்? இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி என தொடங்கும் பாடலை பாடிய கவிஞர் பாரதிதாசன் ஆவார். நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் என்ற வரியில் வழி என்னும் பொருள் தரும் சொல் எது? நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும், இதுல வழி எந்த சொல்லை குறிக்கும் பார்த்தீங்கன்னா நெறி என்பதை குறிக்கும். உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இதற்கு அந்த உவமை தொடரின் பொருத்தமான பொருள் என்னன்னு பாருங்க. தெளிவான சீரான பேச்சு. முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் என்பது சரி. பொய்மையும் வாய்மை இடத்த புரைதேர்ந்த என தொடங்கும் குறளில் இடம்பெற்றுள்ள புறம் என்னும் சொல்லின் பொருள் என்ன?
பொய்மையும் வாய்மை இடத்து புரைது இருந்த என தொடங்கும் குறளில் இடம்பெற்றுள்ள புறம் அப்படின்னா அந்த சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா குற்றம் என்பதாகும். வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்க. இதுல வளர்த்தல், வளர்ந்து, இதுல வினைமுற்று பார்த்தீங்கன்னா வளர்த்தார் என்பது வினைமுற்று. யாருடைய நட்பானது தேய்பிறை போல நாளும் தேயும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? அது யாருடைய நட்பு? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அறிவிலார் அவருடைய நட்பு தான் தேய்பிறை போல நாளும் தேயும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பூ கூட்டல் சோலை, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? பூ கூட்டல் சோலை, இது என்னன்னு சொல்லுவோம்? பூஞ்சோலை என்பது சரி. அறம் பொருள் இன்பம் என முப்பாலும் தப்பாமல் வந்த குறள் எது? இதெல்லாம் ஓல்டு புக்ல இருக்கும். அறம் பொருள் இன்பம் என முப்பாலும் தப்பாமல் வந்த குறள் எந்த குறள்? எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா குறள் 754வது குறளாகும். மேகசின் சரியான தமிழ் சொல் என்ன? மேகசின் இதனுடைய சரியான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவ இதழை குறிக்கும். அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் என பாடிய புலவர் யார்? அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் என பாடிய புலவர் ஆப்ஷன்ல பாரதிதாசன். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி எழுதியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி எழுதியவர் தேவநேய பாவாணர் என்பது சரியான விடை. மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல்? மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல்னு பார்த்தீங்கன்னா இது உருது மொழி சொல்லாகும். தமிழை வடமொழி வல்லாமையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தமிழ் மொழியை வடமொழி வல்லாமையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் பாவாணர். வேலுநாச்சியார் அவர்கள் மீண்டும் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நம்மளே 2-3 தடவை பார்த்துருப்போம். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1780ஆம் ஆண்டு. காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என்று பத்திரிகை பெண்ணை பாராட்டியவர் யார்? காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என்று பத்திரிகை பெண்ணை பாராட்டியவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா யாருன்னு பாருங்க, பாரதிதாசன் அவர்கள். முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யார்? முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். இது நம்ம இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நம்ம முயற்சியும் கண்டிப்பாக அது ஒரு நல்லபடியாக முடியட்டுன்னு நீங்கள் கண்டிப்பாக உழைக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். விடைக்கேற்ற வினா அமைக்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இதற்கு வினா என்ன வரும்னு ஆப்ஷன்ல பாருங்க. அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் என்பது சரியான வினா. உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் மூலம் பரவலாக்கிய புலவர் யார்? உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் மூலம் பரவலாக்கிய புலவர் ஆப்ஷன்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? அதாவது இணையற்ற சொல். பண் என்னும் சொல்லுக்கு இணையான சொல் கேட்கல, இணையற்ற சொல் எது? இதுல இசை, பாடல், ஓசை இதெல்லாம் பண் என்னும் சொல்லுக்கு இணையான சொல். இதுல பணி என்பது இணையற்ற சொல்லாகும். மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் எது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் எது? இதுல செங்கற்படுத்தான் காடு என்ற ஊரில் பிறந்தவர் பட்டுக்கோட்டையார். வேர் சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர் காண்க. தா. இதற்குரிய வினையாளனையும் பெயர் ஆப்ஷன்ல பாருங்க. தந்தவன் என்பது வினையாளனையும் பெயராகும். தாராபாரதியின் கவிதையில் வெளிப்பட்ட கருத்து யாது? இதுல திண்ணையை இடித்து தெருவாக்கு அது ஓல்டு புக்ல இருக்கும். அந்த பாடலை பாத்தீங்கன்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு தாராபாரதியின் அந்த கவிதையில் வெளிப்பட்ட கருத்து ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொள் என்பது சரி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இதுல ஆப்ஷன்ல பாருங்க.
ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இதில் பார்த்தீங்கன்னா வனவியல், ஃபாரஸ்ட்ரி என்பது சரியான இணை. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை, ஆந்தை என்ன பண்ணும்? ஆப்ஷன்ல ஆந்தை அலரும் என்பது சரியான மரபு சொல். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? நாடாகும் ஒன்றோ காடாக ஒன்றோ என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன்ல புறநானூறு என்பது சரி. தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று தமிழ் மொழியின் சிறப்பை மொழிந்து கூறியவர் யார்? தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று தமிழ் மொழியின் சிறப்பை கூறியவர் ஆப்ஷன்ல டாக்டர் கிரவுல் என்பது சரியான விடை. விட்டு விட்டு, இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன வரும்? விட்டு விட்டு, விட்டு விட்டு என்பது அடுக்கு தொடர், சரியான இலக்கண குறிப்பு. அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்களில் தவறானது எது? அறத்துப்பாலில் 4 இயல்கள், பொருட்பாலில் 3, இன்பத்துப்பாலில் 2, மொத்தம் 9 இயல்கள்னு பார்த்துருப்போம். ஆப்ஷன்ல அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்களில் தவறானது அரசியல் என்பது சரியான விடை. பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இது பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு இதெல்லாம் அவர் இயற்றியது. குறிஞ்சி திட்டுன்னு தான் ஏற்றிருக்காரு. குறிஞ்சி பாட்டு என்பது தவறான ஒன்று. மலைமுகம் காணா பயிர் போல, உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா பயிர் போல, இது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வறட்சி, வாட்டம் மற்றும் துன்பத்தை குறிப்பதாகும். கீழ்கண்டவற்றில் இளமையை காட்டிலும் எது சிறந்தது என்று கூடலூர் கிழார் கூறுகிறார்? இளமையை காட்டிலும் எது சிறந்தது? மெய்ப்பினி இன்மை, அதாவது உடல் நோயின்மை, நோய் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். தற்போது பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் என கூறப்பட்ட மொழிகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? தற்போது பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் என கூறப்பட்ட மொழிகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது பார்த்தீங்கன்னா ஈப்ரு என்பது சரி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று தமிழின் பெருமையை பாடிய கவிஞர் யார்? தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று தமிழின் பெருமையை பாடிய கவிஞர் ஆப்ஷன்ல பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்களின் பிறப்பு இறப்பு ஆண்டுகள் என்ன? இது நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பிறப்பு இறப்பு ஆண்டுகள் 1891, இறப்பு ஆண்டு பார்த்தீங்கன்னா 1964 என்பது அவருடைய பிறப்பிறப்பு ஆண்டுகள். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, இந்த பழமொழிக்குரிய பொருள் என்ன? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னா என்ன? எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லுவோம்ல, அதாவது கவலை இல்லாமல் இருத்தல். கிரீன் ப்ரூப் என்ற சொல்லின் இதழியல் கலை சொல் யாது? கிரீன் ப்ரூப், கிரீன் ப்ரூப்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திருத்தப்படாத அச்சுப்படி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் புக் பேக்லேயே உங்களுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க, செய்திகள்ங்கிற ஒரு லெசன். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது உயிலில் எழுதி வைத்த புலவர் யார்? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது உயிலில் எழுதி வைத்தவர் ஜியு போப் அவர்கள். ஜியு போப் அவர்கள் திருவாசக நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1886 திருக்குறள், 1900 திருவாசகம். அந்த 14 ஆண்டுகளுக்கு பின்புதான் திருவாசகம். 1900 என்பது சரி. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்பது மொத்தம் எத்தனை செய்யுட்கள் அடங்கிய நூல் தொகுப்பு? தமிழ் செய்யுட்கலம்பகம் மொத்தம் எத்தனை செய்யுள்கள்? 600 செய்யுள்கள் அடங்கிய நூலின் தொகுப்பாகும். கீழ்கண்டவற்றில் சமுதாய புரட்சிக்கு பெருந்தொண்டாற்றிய புலவர் யார்? சமுதாய புரட்சி அப்படின்னாவே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள்.
வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரமார்த்த குரு கதை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு. வண்டு வண்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வண்டு முரளும் என்பது சரியான விடை. வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் ஆப்ஷன்ல தொன்னூல் விளக்கமாகும். ஜியு போப் அவர்கள் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஜியு போப் அவர்கள் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி 1820 ஆண்டு என்பது சரியான விடை. தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பே என பாடியவர் யார்? தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பே என்று பாடியவர் ஆப்ஷன்ல நாமக்கல் கவிஞர் அவர்கள். இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற வரியில் இடம்பெற்றுள்ள தலை என்னும் சொல்லின் பொருள் என்ன? இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற வரியில் இடம்பெற்றுள்ள தலை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தலை என்பது சிறந்த பண்பை குறிக்கும். மரக்கலத்துக்கான தமிழ்மொழி பெயர்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? மரக்கலத்திற்கான தமிழ்மொழி பெயர்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது. இதில் வங்கம், கட்டுமரம், நாவாய் இதெல்லாம் வந்து மரக்கலத்தை குறிக்கும். புனை என்பது தவறான ஒன்று. உண்ணாது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? உண்ணாது இதில் நம்ம ஊ ஈ கொண்டு முடிஞ்சா என்னன்னு பார்த்துருக்கோம், வினையச்சம். அப்போ உண்ணாது என்பது வினையச்சத்தை குறிக்கும். இலை துணர்ந்து என்ற சொல்லின் பொருள் என்ன? இலை துணர்ந்து என்ற சொல்லின் பொருள் என்ன? இலை துணர்ந்து என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா நுட்பமாக ஆராய்ந்து என்பதை குறிக்கும். கீழ்கண்டவற்றில் எது ஆராய்ச்சிக்கு அழகு என்று காரியாசன் கூறுகிறார்? ஆராய்ச்சிக்கு அழகு என்று காரியாசன் குறிப்பிடுவது ஆப்ஷன்ல முடிவை துணிந்துரைப்பது என்பது ஆராய்ச்சிக்கு அழகு என்று காரியாசன் குறிப்பிடுகிறார். சான்றவர் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? சான்றவர் இது இலக்கண குறிப்பு என்ன வரும்னு பாருங்க, வினையாளனையும் பெயர். சான்றவர் என்பது வினையாளனையும் பெயராகும். வள்ளுவர் வலிமையுள் சிறந்த வலிமை என்று கீழ்கண்டவற்றில் எவற்றை குறிப்பிடுகிறார்? வலிமையுள் சிறந்த வலிமை என்று வள்ளுவர் குறிப்பிடுவது ஆப்ஷன்ல அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்வதான் வலிமையுள் சிறந்த வலிமை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும். அமைதி எய்தும் இதுல நம்ம ஆப்ஷன்ல பாருங்க, அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் என்பது சரியான அகரவரிசையாகும். நல்ல குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க எவற்றை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? நல்ல குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க எவற்றை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கண்டிப்பா இதை கடைபிடிக்க வேண்டும், நம்ம பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பது சரியான ஒன்று. பிழை திருத்துதல் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. இதுல நம்ம ஓர் பார்த்ததுதான். ஓர்னா உயிரெழுத்துக்கு வருங்கிறத எப்பவும் மறந்துடாதீங்க. இதுல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஓர் அடர்ந்த காடு என்பது சரியான சொல்லாகும். கீழ்கண்டவற்றில் தனித்தமிழுக்கு பெருந்தொண்டாற்றிய புலவர் யார்? தனித்தமிழுக்கு பெருந்தொண்டாற்றிய புலவர் மறைமலை அடிகள். அவருடைய மகள் பெயர் நீலாம்பிகை அம்மையார். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஒரு கேள்வியா. நீலாம்பிகை அம்மையார் வந்து மறைமலை அடிகள் மகளாவார். கலைச்சொல் அறிக. மோனோலிங்குவல். மோனோலிங்குவல் என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா
ஒரு மொழியை குறிப்பதாகும். யாருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது? யாருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது? அது யாருடைய கவிதைகள்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் கவிதைகளாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலை சொல்லை எழுதுக. வில்வெண்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல் வில்வெண்ட்னா எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா சுழல் காற்றை குறிக்கும். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்த கவிஞர் யார்? பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்த கவிஞராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் என்பது சரி. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல், அதாவது மரபு சொல் எதுவென கண்டறிக. மயில் என்ன பண்ணும்? மயில் அகவியது என்பது சரியான மரபு சொல். பிறவினை சொற்றொடரை காண்க. இதுல பிறவினை அணிந்தான், அணிந்து கொண்டான், அணிந்து வந்தான். இதுல மாலை அணிவித்தான் என்பது பிறவினை சொற்றொடராகும். நிறை நீர நீரவர் கேண்மை என்ற வரியில் நீரவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? நிறை நீர நீரவர் கேண்மை என்ற வரியில் நீரவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது யாரைன்னு பார்த்தீங்கன்னா அறிவுடையவரை குறிப்பிடுகிறார். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மார்க்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மார்க்கம் என்ன இருக்கும்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது சரியான சொல்லாகும். தூறு என்பதன் பொருள் என்ன? தூறு இதனுடைய பொருள் ஆப்ஷன்ல பாருங்க. தூறு என்பது புதரை குறிப்பதாகும். தமிழ் எங்கள் எதுவென்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார்? பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றியவர். தமிழ் எங்கள் உயிர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். சரியான இணையை தெரிவு செய்க. இதுல சரியான இணை என்னென்ன ஆப்ஷன்ல பாருங்க. துகிர் துணிங்கிறது தவறு. கிளி குற்றம் மறு பவளம். இதுல நொடை என்பது விலையை குறிக்கும். இதான் சரியான தொடர். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு ஆகிய மொழிகள் செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யார்? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு இதெல்லாம் செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் அகத்தியலிங்கம். இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது என தொடங்கும் பாடலை பாரதிதாசன் அவர்கள் கீழ்கண்ட எந்த தலைப்பில் பாடியுள்ளார்? இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது. இந்த பாடலை பாரதிதாசன் எந்த தலைப்பில் பாடியுள்ளார்? ஆப்ஷன்ல எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் பாடியுள்ளார். நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் என்ற வரியில் நனி என்னும் சொல்லின் பொருள் என்ன? பொருள் யாது? நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ். இதுல நனி என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா மிகுதி என்பதை குறிக்கும். சரியான விடையை மொழியுடன் பொருத்துக. வட்டார மொழி என்ன வரும்? கிளை மொழி, எழுத்து மொழி, பேச்சு மொழி. இது நம்ம பார்த்ததான் வட்டார மொழி இருக்குது. கிளை மொழி கன்னடம், தெலுங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி நாளேடுகள். பேச்சு மொழியில தான் என்ன இருக்கும்? உணர்ச்சி மொழியாக இருக்கும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. கீழ்கண்டவற்றில் எவற்றை காதலில் சிறந்தன்று என்று கூடலூர் கிழார் குறிப்பிடுகிறார்? காதலில் சிறந்தது நம்ம இது பழைய புக்ல பார்த்திருப்போம். கண்ணஞ்ச படுதல் என்பது சரியான விடை. ப்ரொப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம். ப்ரொப்போசல் இது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல கருத்துருவை குறிப்பதாகும். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன்ல பாருங்க. இதுல உழவு, ஏர், மண், மாடு என்பது சரியான அகரவரிசையாகும். தொழிற்பெயரை தேர்ந்தெடு. வாள். வாள் என்பதன் தொழிற்பெயர் என்ன? இதற்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது தொழிற்பெயராகும். சான்றோர்கள் யாரை பொன் போல் மதித்து மனதுக்குள் வைத்துக் கொள்வர் என வள்ளுவர் கூறுகிறார்? சான்றோர்கள் யாரை பொன் போல் மதித்து மனதுக்குள் வைத்துக் கொள்வர் என வள்ளுவர் கூறுகிறார்? யாரைன்னு பார்த்தீங்கன்னா பிறர் செய்யும் தீங்கை பொறுப்பவர்கள் தான் சான்றோர்கள்.
பொன் போல் மதித்து மனதுக்குள் வைத்துக் கொள்வர். ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கொடுத்தான், இதனுடைய வேர்ச்சொல் என்பது சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும். இதுல வந்து கொடு என்பது வேர்ச்சொல்லாகும். பொன்றும் துணையும் என்பதன் பொருள் யாது? பொன்றும் துணையும், ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பொன்றும் துணையும் என்பதன் பொருள் உலகம் உள்ளவரை என்பது சரியான பொருள். சிறுபஞ்சம் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சிறுபஞ்சம் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 97 வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. வெய்யோன் அப்படின்னா என்னன்னு? சூரியன். இதுல ஆப்ஷன்ல பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு இதெல்லாம் வந்து வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களாகும். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்று பாடியவர் யார்? ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கீழ்கண்டவற்றில் யார் பற்றற்ற துறவியரினும் மேலானவர் யார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கீழ்கண்டவற்றில் யார் பற்றற்ற துறவியரினும் மேலானவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பற்றற்ற துறவி அவங்கள விட மேலானவர் யாருன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் தான் பற்றற்ற துறவியை விட மேலானவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஏரி பொருள் வேறுபாடு உணர்க. ஆப்ஷன்ல ஏரினா குளம், அதே மாதிரி ஏரி என்பது மேலே ஏரி என்பதை குறிக்கும். கீழ்கண்டவற்றில் காரியாசனை ஒத்த ஒரு சாலை மாணக்கர் யார்? காரியாசனம் அவங்களும் ஒன்னா படிச்சவங்க. காரியாசனை ஒத்த ஒரு சாலை மாணக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல கணித மேதாவியார் ஆவார். அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அல்லவை இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? நல்லவை என்பது எதிர்ச்சொல்லாகும். கீழ்கண்ட எந்த பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் நூலானது இடம்பெற்றுள்ளது? திருக்குறள் எந்த நூலின் கீழ் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறளாகும். அறம்போல் கூர்மையரேனும் என்ற குறளில் அறம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அறம்போலும் கூர்மையரேனும், இதுல அறம் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன்ல வாளை கூர்மையாக்கும் கருவி. சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். இதற்கு என்ன வரும்? ஆப்ஷன்ல லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கு. நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் என்பது சரி. ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? லாஸ்ட் வீடியோ பதிவில் 1900 திருவாசகம் திருக்குறளை பார்த்தீங்கன்னா 1886 ஆண்டு வெளியிட்டார். சலவர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சலவர் இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல நல்லவர் என்பது சரியான எதிர்ச்சொல். சரியான பொருளை அறிக. தகளி என்பது எதை குறிக்கும்? தகளி என்பது அகல் விளக்கை அன்பே தகளையா ஆர்வமே நெய்யாக அப்படின்னு பார்த்துருப்போம். தகளி என்பது அகல் விளக்கை குறிக்கும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதுல மதுர வசனி என்பது எந்த பொருளை குறிக்கும் பார்த்தீங்கன்னா தேன்மொழி பாவை என்பது சரியான விடை. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பணிந்து கட்டுப்படுதல், பணித்து உத்தரவிடுதல் என்பது சரியான விடை. திருவள்ளுவ மாலை நூலை பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? திருவள்ளுவ மாலை நூலை பாடிய புலவர்கள் மொத்தம், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, 53 பேர். மரபு பிழையை நீக்கிய சொல்லை காண்க. களிமையில் கத்தும், கிளி கீச்சுடும், யானை பாடும், இதுல கருங்குயில் கூவும் என்பது சரியான சொல்லாகும். ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை, அலை, அலை. ஆப்ஷன்ல
அலை என்பது கடல் அலையை குறிக்கும். இந்த அலை புற்று, அலை என்பது கூப்பிடு என்பதை குறிக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில ஓ, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன? ஓ, இது பார்த்தீங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகை என்பதை குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சா வரிசை சா சா சி. இந்த வரிசையில் நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். என்ன வரும் ஆப்ஷனில் பாருங்க. சால்பு, சிலந்தி, சீருடை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். திரிகடிகத்தின் ஆசிரியர் பெயர் என்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி. திரிகடிகத்தின் ஆசிரியர் பெயர் நல்லாதனார் என்பது சரியான விடை. அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அருகுற அப்படின்னா அருகில். அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? தொலைவில் என்பது எதிர்ச்சொல்லாகும். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற பாடலை பாடிய புலவர் யார்? எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை யார் பாடியதுன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி அவர்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் குறிப்பது தன்மை என்பதை குறிக்கும். குறில்நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. பெரு, பேரு. பெரு என்னன்னா எதை குறிக்கும்? பெரிய. பேரு என்பது பெயரை குறிக்கும். கடைசி ஒன்று, முதியவர் ஆற்றில் வீசிய ஓலைச்சுவடிகள் நிகழ்ச்சியானது தற்போது தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது? அது பார்த்தீங்கன்னா கொடுமுடி. அவரை வீசுறது தான் ஊவே சாமிநாதர் எடுப்பார். இது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் நாலடியார். அதாவது வேளாண் வேதம், சாம வேதம் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் நாலடியார். கீழ்கண்டவற்றில் யாருடைய உரையானது திருக்குறள் நூலின் சிறந்த உரையாக கருதப்படுகிறது? திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் உரை எழுதியுள்ளனர். அதில் சிறந்த உரையாக கருதப்படுவது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை என்பது சரியான விடை. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திருவள்ளுவரின் வேறு பெயர்களில் தவறானது எது? திருவள்ளுவருடன் வேறு பெயர்களில் அவர் சென்னாப்போதர், தெய்வ புலவர், நாயனார் என்றெல்லாம் போற்றப்படுகிறார். புரட்சி துறவி என்பது தவறான ஒன்று. ஊவேசா அவர்களிடம் தான் வைத்திருந்த ஓலைச்சுவடிகளை எந்த நாளின் விடியற்காலையின் போது ஆற்றில் விடுவதாக அந்த முதியவர் கூறுகிறார். ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுமுடியில் அந்த முதியவர் என்ன பண்ணுவார்? கொடுமுடி ஆற்றில் நான் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் போடுவேன்னு சொல்லுவார். அது எந்த நாளின் விடியற்காலையின் போது? ஆப்ஷன்ல ஆடி மாசத்தின் 18வது நாள் என்பது சரியான ஒன்று. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். அவள் அல்லல் என்பது பிழையற்ற தொடராகும். அவள் அல்லல் என்பது சரி. ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஆப்ஷன்ல பாருங்க. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள். தப்பினான், தப்பின, தப்பியது. இதுல மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். ஆப்ஷன் பி இதற்கு சரியான ஒன்று. சென்னை பெசன்ட் நகரில் எந்த ஆண்டு ஊவேசா அவர்களின் பெயரால் டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் என்ற நூல் நிலையம் அமைக்கப்பட்டது? ஊவேசா பெயரில் பெசன்ட் நகரில், சென்னை பெசன்ட் நகரில் நூல் நிலையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1942ஆம் ஆண்டு ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்டது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. விதி, வீதி. ஆப்ஷனில் பாருங்க. விதி என்பது சட்டத்தை குறிக்கும். வீதி என்பது தெருவை குறிப்பதாகும். எண்ணி துணிக கருமம் என்று கூறிய புலவர் யார்? கருமம்னா ஒரு செயல். எண்ணி துணிக கருமம் என்று கூறிய புலவர் திருவள்ளுவர். இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இருக்கு
பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்? இருக்குது, கீது அப்படின்னு சொல்லுவோம். இதில் சரியானது பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்பது சரியான எழுத்து வழக்கு. அலுவல் சார்ந்த கலை சொற்கள் மோர்பிம், மார்பிம், மார் என்பது எதை குறிக்கும்னா உருபனை குறிக்கும். தன்னம்பிக்கை கொள்வதின் முதல் படி யாது? தன்னம்பிக்கை கொள்வதின் முதல் படி என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னை அறிவது தான் தன்னம்பிக்கை கொள்வதின் முதல் படியாகும். உவமைகளால் விளக்கப்படும் பொருள்களில் பொருந்தாததை தேர்க. இது 2. இதுல பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல், உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு, கிணற்று தவளை போல உலகம் அறியாமை, விழலுக்கு இறைத்த நீர் போல இது பயனற்ற செயல். பயனுள்ள செயல் என்பது பொருந்தாத ஒன்று. அடுத்த ஒன்று அகரவரிசை. கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். காவரிச, சாவரிச, தாவரிச. இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. கா, கா, கி, கி, கு. அப்போ கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய் என்பது சரியான அகரவரிசை. தாராபாரதி எழுதிய கவிதை நூல்களில் தவறானது எது? இதுல புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம். அவரால் இயற்றப்பட்டது. தீக்குச்சிகள் என்பது தவறான ஒன்று. கட்டிச்சோறு என்பது கீழ்கண்ட எந்த காலத்தின் பெயர்? கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டாம். கட்டிச்சோறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது இந்த காலம். நம்ம காலத்துல கட்டிச்சோறு என்பது இந்த கால பெயராகும். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன? இதுல வாசல் அலங்காரம் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர், பூக்களை பறிக்காதீர். இது நம்ம சொல்லிடலாம் கட்டளை தொடர். ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை, புதுவை, புதுச்சேரி. இதே புதுக்கோட்டைக்கு என்ன சொல்லுவோம்? புதுகை என்பது சரியான மறுவு. சரியான வரிசையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க. கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு. இது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு என்பது சரியான சொற்கள் அமைந்துள்ள தொடராகும். கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக. இதுல எது தொழில் வரும்? படித்து, வினையெச்சம், படித்த, படித்தல் என்பது தொழில் பெயர் ஆகும். தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர் பார்க்கவன் தான். வினா தொடர் கேட்டவன் யார்? கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள். பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம். இதில் ஆப்ஷன்ல என்ன வரும்? கண்டிப்பா 2 மற்றும் 3. வினா தொடர் கேட்டவன் யார், தண்டனை கொடுங்கள் என்கிறது கட்டளை தொடர். எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியமாகும்? பந்து உருண்டது அது பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியம் என்பது சரி. திரிகடிகம் என்னும் நூலானது மொத்தம் எத்தனை வெண்பாக்களை உடையது? திரிகடிகத்துல மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? திரிகடிகத்துல பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்கள் உள்ளன. நுழாய் என்பது என்ன? நுழாய் என்பது இளம் பாக்குதான் நுழாய் என்று அழைக்கப்படுகிறது. சொல் இருபொருள் தருக. சொல்லுனா எதை குறிக்கும்? இரு பொருள்ல பார்த்தீங்கன்னா சொல் என்பது நெல்லை குறிக்கும், பதம் என்பதையும் குறிக்கும். ஆப்ஷன் டி சரியான ஒன்று. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறான நூல் எது? இதுல ஞானோபதேசம், தொன்னூல் விளக்கம், திருக்காவலூர் கலம்பகம். இது சித்தேரி அம்மாள் அம்மானை கிடையாது, கித்தேரி அம்மாள். கித்தேரின்னு வரணும். இதுதான் தவறான ஒன்று. ஆப்ஷன் டி ஆகும். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நேமி, கோடு. நேமி இது நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். சக்கரம். கோடு என்பது மலையை குறிப்பதாகும். போட்டேன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? போட்டேன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும்? போடு என்பது வேர்ச்சொல்லாகும். கடைசி ஒன்று. வீரமாமுனிவர் அவர்கள் தமிழகம் வந்த ஆண்டு எது? வீரமாமுனிவர் எந்த ஆண்டு தமிழகம் வந்தார்னு பார்த்தீங்கன்னா கிபி 1710 ஆண்டு தமிழகம் வந்தார்.
கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கும் மற்றும் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.